பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி சேமியா பாருங்கள் எவ்வளோ நல்லா பொழுப்புழுன்னுட்டுன்னு வந்திருக்குது. இது சூப்பராக இருக்கும். இந்த கேவுரு சாப்பிடாத குழந்தைங்களும் இதை நல்லா சாப்பிட்டுடுவாங்க. இதை ஈஸியாக செய்யலாம். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதோட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன். இந்த தண்ணி கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக ஒரு 2 பபுள்ஸ் வந்தால் போதும். இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த அணில் ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 1/2 கேஜி இருக்குது. நான் இதை வச்சு இன்றைக்கி ராகி சேமியா கிச்சடி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தண்ணி இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்தால் போதும். இப்போ நம்ம இந்த சேமியாவை இதில் கொட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேமியா போட்டாச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எடுத்துக்கிடலாம். ரொம்பவே இது நம்மளுக்கு கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை. இவ்வளோ ஒரு 1 to 2 minutes இருந்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு விட்ருக்கேன். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு கிளறியாச்சு. அடுத்ததான் நம்ம கொஞ்சம் தக்காளியும் இஞ்சி பூண்டு மிக்ஸும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தக்காளியும் கேரட்டும் போட்டேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்றது உங்களுக்கு ஆப்ஷன் தான். அது இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாக்கா இருக்கட்டும். இதில் நான் சேமியாவில் உப்பு போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் இந்த தக்காளிக்கு கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். உப்பு பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த தக்காளி வெந்து வரட்டும். கொஞ்சம் ஒரு few minutes நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சேமியாவை நம்ம கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எவ்வளோ அருமையாக உதிரியாக நல்லா வந்திருக்குது. கொஞ்சம் அந்த வெந்நீரில் போட்டு உடனே நம்ம எடுக்கணும். அப்போ தான் இது இவ்வளோ நல்லா உதிரியாக வரும். தண்ணியும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. தண்ணியில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா சூப்பரான நம்மளுடைய கேவுரு சேமியா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ராகி சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ராகி சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.